உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி சென்னை வேளச்சேரி அம்பேத்கர் நகர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இளையா தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் புட்டு சதீஷ் ஒருங்கிணைப்பில் கட்சி கொடி ஏற்று கல்வெட்டு திறந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கலந்து கொண்டு கல்வெட்டை திறந்து வைத்து கொடியேற்றினார். இதனை அடுத்து 500க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். வேலூர் மாவட்டம் கஸ்பா பகுதியைச் சேர்ந்த விசிக நிர்வாகி மணிகண்டன் கடந்த 5ஆம் தேதி ஆரன்பாளையம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு பிள்ளையார் கோவில் தெருவில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்துள்ளார். அப்போது அதே பகுதியில் வசிக்கும் ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் மணிகண்டனிடம் குடிபோதையில் தகராறில் ஈடுபட்டு பின்னர் கொலைவெறியோடு தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த மணிகண்டனை மீட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் சாதி வெறியோடு கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட முருகன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வேலூர் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளரிடம் புகார் மனு அளித்தனர். ஆனால் இதுவரை முருகனை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. அப்போது மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ, மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் வையாபுரி, வேலூர் தொகுதி துணை விஜயசாரதி, ஆதிதிராவிடர் நலக்குழு உறுப்பினர் கார்பி பாலா மற்றும் வெங்கடேசன், சந்துரு, விமல்குமார், இன்பா, சிறில் பாஸ்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வேலூர் மாநகர மாவட்டத்தினுடைய முகாம் பொறுப்பாளர் மணிகண்டன் அவர்கள் 10 நாட்களுக்கு முன்பு, அதாவது 5/12/2024 தேதி மாலை ரவுடிகளால் தாக்கப்பட்டார். தாக்குதல் என்பது கொலை முயற்சி. 6 இடங்களில் கத்தி குத்து நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார். அப்பொழுதே காவல்துறை அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்தார்கள். ஆனால் இன்று வரை எந்தவிதமான கைது நடவடிக்கையும் எடுக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் பல முறை தலையீடு செய்து காவல்துறையை கேட்ட பின்பும் இன்று வரை அவர்களை கைது செய்யாமல் காவல்துறை மெத்தன போக்கோடு இருக்கிறது. பாதிக்கப்பட்டிருக்கிற தலித் பாதிப்பு ஏற்படுத்த மாற்று சாதிக்கும் ஜாதி மோதல்கள் ஏற்படும் இருக்கிற அபாய சூழ்நிலையிலும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் அவர்கள் மேல்முறையீடு செய்யக்கூடிய வகையில் இன்று மீண்டும் ஒரு முறை கட்சியின் சார்பாக அழுத்தம் கொடுத்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது நிறைவேறவில்லை என்றால் நாளை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அல்லது முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தீர்மானித்து இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே